டொயோட்டா கம்பெனி உருவாக்கியிருக்க வாட்டர் இன்ஜின் இப்போ இணையத்துல ரொம்ப பரவலா பேசப்பட்ட ஒரு விஷயமா நம்மளால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. உண்மைக்குமே டொயோட்டா கம்பெனி அவங்களோட வாட்டர் இன்ஜினை உருவாக்கி முடிச்சிட்டாங்களா? இந்த ஒரு கான்செப்ட்ல எவ்வளவு உண்மை தன்மைகள் இருக்கு, இல்லனா இது ஒரு கண்ட்ரோவர்சி தியரியா? இந்த வாட்டர் இன்ஜினை பத்தி மக்கள் கிட்ட எவ்வாறான ஒரு அபிப்பிராயம் இருக்குது? இந்த ஒரு கான்செப்டை பத்தி இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய வைரலான வீடியோவா இருக்கட்டும் சரி, இல்லனா போஸ்டுகளும் சரி, எவ்வளவுக்கு உண்மை தன்மையா இருக்குது? டொயோட்டா கம்பெனி இந்த இன்ஜின் சம்பந்தமா என்ன மாதிரியான ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளாம் இந்த வாட்டர் இன்ஜின் சம்பந்தமா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மாதிரி தான் இருக்குது. நாம இந்த வீடியோல இது சம்பந்தப்பட்ட விடயங்களை தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னால நீங்க இன்னும் சதீஷ் எஸ்டுடி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். பெட்ரோல் டீசலுக்கு பதிலா ஒரு எரிபொருளா தண்ணீரை வந்து நம்மளால பயன்படுத்த முடியுமா? எந்த ஒரு வாகனமா இருந்தாலும் சரி, அது காரா இருக்கட்டும் இல்ல பைக்கா இருக்கட்டும், அதுக்கான ஒரு எரிபொருளா தண்ணியை வச்சுக்கிட்டு நம்மளால இந்த வாகனங்கள் எல்லாத்தையும் ஓட்ட முடியுமா? டொயோட்டா கம்பெனி யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமான டெக்னாலஜி இந்த இன்ஜின்ல யூஸ் பண்ணிருக்காங்களா, இல்லனா இது ஒரு விஞ்ஞான மோசடியா? இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்ன? இந்த டொயோட்டா கம்பெனியோட வாட்டர் இன்ஜின் பத்தி டொயோட்டா கம்பெனி சைட்ல இருந்து சொல்லப்படுற விஷயங்கள் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த என்ஜின் ஃபர்ஸ்டா தண்ணீர்ல இருந்து ஹைட்ரஜனை பிரிச்சு இந்த ஹைட்ரஜனை எரிபொருளா கொண்டு இயங்கக்கூடிய வகையில தான் இந்த கம்பெனி இந்த இன்ஜினை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்காக இவங்க ஹைட்ரஜனை மட்டும் தான் ஒரு எரிபொருளா பயன்படுத்தியிருக்காங்க. முழுக்க முழுக்க தண்ணியை வந்து இங்க எரிபொருளா பயன்படுத்தப்படவே இல்லை. பொதுவா ஒரு கார்ல இருந்து வெளியிடப்படுற புகைகள் சூழலுக்கு ரொம்ப மாசுபடுற வகையில பல சேதங்களை வந்து ஏற்படுத்தக்கூடியது, அதாவது இந்த கார்பனீர் ஆக்சைடு எல்லாம். ஆனா இந்த வகையா உருவாக்கப்படுற இன்ஜின்ஸ் எல்லாம் CO2 சொல்லப்படுற கார்பனீர் ஆக்சைடை வெளிவிடாதுன்னு சொல்றாங்க. இது உண்மைக்குமே என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய நல்ல விஷயமா இருக்கும். இந்த வாட்டர் இன்ஜின்ல என்ன மாதிரியான ஒரு சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, பொதுவா தண்ணியை வந்து ஹைட்ரஜனாவும் ஆக்சிஜனாவும் தனித்தனியா நம்மளால பிரிச்சு கொள்ள முடியும். ஆனா இந்த வேலைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை, அதுதான் எலக்ட்ரிசிட்டி. டொயோட்டா கம்பெனியோட மிரைன்னு சொல்லப்படுற கார் வகைகள்ல தான் இந்த ஹைட்ரஜன் இன்ஜின்ஸை யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. இந்த மிரைன்னு சொல்லப்படுற காரும் ஹைட்ரஜன் எரிபொருளா கொண்டு செயற்படக்கூடிய மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்டர்நெட்ல சில வைரலான வீடியோக்களும் சரி, சில போஸ்டுகளும் சரி, இந்த வாட்டர் இன்ஜின் சம்பந்தமா நாம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்? பொதுவா சோசியல் மீடியாவில் யூடியூபா இருக்கட்டும் இல்ல ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இதுல வெளியீடு செய்யப்படுற டொயோட்டா கம்பெனியோட வாட்டர் இன்ஜின் சம்பந்தமா அதிகமான வீடியோக்கள்லாம் ரொம்பவே எடிட் செய்யப்பட்டு தான் வெளியீடு செய்யப்படுது. அதோட இந்த வீடியோல ரொம்ப அதிகமானது ஸ்கேம்னே சொல்றாங்க. நாமளும் அந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்த்திருப்போம். ஒரு காருக்கு தண்ணியை ஊத்தி அந்த தண்ணீரை வந்து எரிபொருளா வச்சுக்கிட்டு அந்த கார் வந்து ஓடக்கூடிய மாதிரியான நிறைய வீடியோஸை நம்மளே கண்டிருப்போம். இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்க கண்ணிலையும் எப்பயாவது ஒரு தடவையாவது பட்டிருக்கும். இந்த வீடியோக்கள் எல்லாம் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தண்ணியை வந்து எரிபொருள்னு சொல்லி யூஸ் பண்ற மாதிரி காட்டுறது தான் முழுக்க முழுக்க பொய்யான ஒரு விஷயமா சொல்றாங்க. அப்படின்னா இந்த டொயோட்டா வாட்டர் இன்ஜின்ல என்ன மாதிரியான டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணி இருக்காங்க? இந்த மிரை கார்ட இன்ஜின் நைட்ரஜனை பயன்படுத்தி தான் எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி தான் இந்த கார் ஓடக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த டைம்ல தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயம் முழுமையா வெளியேற்றப்படுது. இதுல இருக்கக்கூடிய வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஹைட்ரஜனை உருவாக்குறதுக்கு கண்டிப்பா பெட்ரோல் இல்லனா ஒரு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய ரொம்ப பெரிய சவால்களான விஷயம் என்னன்னு தெரியுமா? அதுல முதலாவது இந்த ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யறது தான். இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த ஹைட்ரஜன் எப்படி உற்பத்தி செய்யப்படுதுன்னா, பெட்ரோலிய பொருட்கள்ல இருந்து தான் இந்த ஹைட்ரஜன் வந்து உற்பத்தி செய்யப்படுது. இதுல இருக்க இரண்டாவது சவால் என்னன்னா, இந்த ஹைட்ரஜனை ரீஃபியூலிங் பண்ணும்போது ஏற்படக்கூடிய சிக்கல்னு சொல்றாங்க. நாம யூஸ் பண்ற பெட்ரோல் அண்ட் டீசல் மாதிரி இது அவ்வளவு இலகுவா ரீஃபியூல் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா இது ரீஃபியூல் பண்றதுக்கான ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே குறைவா தான் இருக்கு. எதிர்காலத்துல இந்த வாட்டர் இன்ஜின் சம்பந்தமான ஆராய்ச்சிகள்லாம் எப்படி இருக்கும்? டொயோட்டா கம்பெனி கிரீன் ஹைட்ரஜன் சொல்ற ஒரு ஆராய்ச்சி வேலை திட்டத்தை செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த ஆராய்ச்சி திட்டங்கள்லாம் இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வாட்டர் இன்ஜின் சம்பந்தமா பார்க்கக்குள்ள இன்னொரு விஷயமும் ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படுது. அது HHOன்னு சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், இது ரெண்டையும் கலந்து உருவாக்கப்பட்ட
பிரவுன் கேஸ். இந்த கேஸாலையும் வாகனங்களை இயக்க வைக்க முடியுங்கிற கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னா, இந்த HHOன்னு சொல்லக்கூடிய கேஸ் உண்மையான ஒண்ணு தான். ஆனா இதால வாகனங்களை எல்லாத்தையும் ஓட வைக்க முடியாது. ஏன்னா இது அதிகமா வெப்பத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இதனால வாகனங்கள் தீப்பிடிக்கிற அபாயத்துக்கும் போகும். அது மட்டும் இல்லாம இந்த HHO எரிபொருளை சேமிக்க கூடியதும் இல்ல. இந்த ஒரு கான்செப்டை ரொம்ப பெரிய மோசடினே சொல்றாங்க. இந்த வாட்டர் இன்ஜின் சம்பந்தமா ஏன் ரொம்ப பெரிய அளவுல இன்டர்நெட்ல கட்டுக்கதைகள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பெட்ரோல், டீசல் போன்ற பெரிய பெரிய கம்பெனிகளால இந்த வாட்டர் இன்ஜின் டெக்னாலஜி பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்களும் இதை ஒரு தவறான புரிதல்ல ஹைட்ரஜன் வாசஸ் வாட்டர் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறதுனாலையும் தான் இந்த விஷயம் இவ்வளவு பெரிய அளவுக்கு பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அறிவியல்ல இருக்க ஒரு உண்மையான விஷயம் என்னன்னு தெரியுமா? தண்ணீரை நேரடியா எரிபொருளா பயன்படுத்தவே முடியாது. இது இயல்பியல்ல சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லப்படுது. இந்த வாட்டர் இன்ஜின் கான்செப்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சதீஷ் STD சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.